நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. இதனையடுத்து கடந்த ஆண்டு 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாகமுத்து, முரளிதரன் அடங்கிய அமர்வு சிறு குறு என பாகுபாடு காட்டாமல் அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் சிறு குறு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வது தமிழக அரசின் கொள்கை முடிவு என்றும் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் தொண்டைக்குழிக்குள் குழாய் வைத்து அடிக்கடி சளியை எடுக்க வேண்டியிருந்ததால் அவரால் பேச முடியாத நிலை இருந்தது. இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த குழாயை அகற்றிவிட்டு கருணாநிதியை மருத்துவர்கள் பேச சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் பெயர் என்ன என கேட்டதற்கு கருணாநிதி எனவும், உங்களுக்கு யாரை பிடிக்கும் என கேட்டதற்கு அறிஞர் அண்ணா எனவும் கருணாநிதி பதில் கூறியுள்ளார் என துரைமுருகன் தனது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எனது பெயர் என்ன என துரைமுருகன் கேட்க துரை என கருணாநிதி சொல்லவும் தாம் கண் கலங்கி விட்டதாகவும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வைர விழா கொண்டாடும் கருணாநிதி உடல் நலத்தோடு இருந்தபோது சட்டமன்றம் செல்லாதது குறித்து திமுக விளக்க வேண்டும் என தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் ஒற்றை தீர்ப்பாயம் அமைக்க முற்படுவது இந்தியை திணிக்க முயற்சி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்தும் தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பில் திருச்சி வருமான வரித்துறை அலுவலகத்தை வரும் 31ஆம் தேதி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். சட்டமன்ற வைர விழா கொண்டாடும் கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்த அவர், நல்ல உடல் நலத்தோடு இருந்தபோதும் சட்டமன்றத்திற்கு செல்லாமல் கடமையாற்ற தவறியது குறித்து திமுக விளக்கமளிக்க வேண்டும் எனவும் பழநெடுமாறன் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற நுழைவுக்கு வைர விழா கொண்டாடுகிற அவர் இந்த முறை சட்டமன்றத்திற்கு வெற்றி பெற்ற பிறகு ஒரு நாள் கூட சட்டமன்றத்திற்கு போகவில்லை. இப்போது உடல்நலம் இல்லை என்று காரணம் சொல்லலாம். ஆனால் உடல்நலமாக இருக்கும்போது கூட அவர் சட்டமன்றத்திற்கு போவதை தவிர்த்தார். சட்டமன்றத்திற்கு போவதை தவிர்த்ததன் மூலம் அவரை பெருவாரியான வாக்குகளால் தேர்ந்தெடுக்கும் மக்களுக்கு அவர் ஆற்ற வேண்டிய கடமையை அவர் செய்ய தவறிவிட்டார். அதற்கு திமுகவினர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். பாலில் கலப்படம் செய்யும் தனியார் நிறுவனங்கள் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எச்சரித்துள்ளார். தனியார் பாலில் ரசாயன கலப்பு தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இன்று நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராஜேந்திர பாலாஜி, கலப்படம் செய்யும் தனியார் பால் நிறுவனங்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் என தெரிவித்தார். பாலில் உரம், கிழங்கு மாவு, சோடா போன்றவற்றை தனியார் நிறுவனங்கள் கலப்படம் செய்கின்றன என குற்றம் சாட்டிய அமைச்சர், தனியார் பால் ரசாயன கலப்பு என்பது மெல்ல மெல்ல மனிதர்களை கொல்லும் விஷம் என்றும் குறிப்பிட்டார். மெடிக்கல் காலேஜில் உடம்புகளை பதப்படுத்துறதுக்கு, உடம்பை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த கெமிக்கல் இருக்குது, 100% இருக்குது. அந்த கெமிக்கலை எதுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க? நீங்கள் பாலில் கலக்குறீங்க. அந்த பால் டின்னு 40 லிட்ரு இப்போ பிடிக்கக்கூடிய அந்த கேனில் உள்ளே கலக்கிறாங்க. உள்ளே அதில் விட்டு அப்படி ஒரு கலக்கியாச்சுன்னா அதில் பாலை விட்டுறாங்க. பால் கெடாது. இல்லைன்னா மொத்த டேங்கரில் விடுறாங்க. பால் கெடாது. பால் கெடாமல் 4 நாள் 5 நாள் பால் கெடாமல் இருந்ததுன்னா பாலை சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு உடனே உயிர் போகாது. காலப்போக்கில் நோய் உருவாகுதுல்ல, அந்த கெமிக்கல்னால நோய் உருவாகுது. யூரியாவால் நோய் உருவாகுது. வயிற்றில் கேன்சரு, அல்சரு, குடல் புண்ணு எல்லாம் வருது. மலக்குடல் நோய்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே வருது. அப்போ இதெல்லாம் அடிப்படை காரணம் இதானே. அந்த அடிப்படையை நம்ம தகர்க்கணும். அடிப்படை தகர்க்கிறதுக்காகத்தான் எரியறதை பிடுங்குறோம் நாங்கள்.
மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக வரும் 31ஆம் தேதி ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாட்டிறைச்சிக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கையால் நாடு முழுவதும் விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகள் மீது பொருளாதார சுமையை மேலும் ஏற்றி அவர்களின் தற்கொலையை அதிகரிக்க செய்யும் வகையில் மத்திய அரசின் நடவடிக்கை அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் நலன் காக்க, உணவு உரிமையை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வரும் 31ஆம் தேதி சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஸ்டாலின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு தடை விதித்திருப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளை மறுக்கும் செயல் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி பேருந்து நிலையத்தில் தனது நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையத்தை அன்புமணி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் என்ன உணவு உண்ண வேண்டும் என அரசு கூறுவது மக்களின் அடிப்படை உரிமைகளை மறுக்கும் செயல் என குற்றம் சாட்டினார். இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்து மத்திய அரசு பிறப்பித்த அரசாணையை திரும்ப பெறாவிட்டால் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சான்ஸ்கிரிட் தான் நீ பேசணும், ஹிந்தி தான் நீ பேசணும், மாட்டு கறி சாப்பிடக்கூடாது, இந்த மதத்தில் பின்பற்றக்கூடாது, இந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லதெல்லாம் தப்பு. இதெல்லாம் அதனால நிச்சயமா இந்த அரசாணையை திரும்பி பெற வேண்டும். இல்லையேன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் நடத்துவோம். இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தடையை திரும்ப பெற கோரியும் மத்திய அரசுக்கு எதிராகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இறைச்சிக்காக மாடுகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் அனைத்து கட்சிகளின் சார்பில் கொட்டும் மழையில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன், காங்கிரஸ் முன்னாள் தமிழக தலைவர் தங்கபாலு, கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை செயலாளர் வீரபாண்டியன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கொட்டு மழையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசு ஆரிய கலாச்சாரத்தை திணிப்பதாக குற்றம் சாட்டி முழக்கமிட்டனர். மத்திய அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய சந்தைகளில் மாடு, எருமை, ஒட்டகம் முதலிய கால்நடைகளை விற்பனை செய்வதை தடை செய்யக்கூடிய சட்டம், இறைச்சிக்காக தடை செய்யக்கூடிய சட்டம் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, தலித் மக்கள் மட்டுமல்ல, விவசாயிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எதிரான ஒரு மறைமுக யுத்தமாக இருக்கின்றது. இறைச்சிக்காக கால்நடைகளை விற்க மத்திய அரசு விதித்துள்ள தடையை புதுச்சேரியில் செயல்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று பேசிய அவர், மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுத இருப்பதாகவும் இதுகுறித்து சட்டப்பேரவையில் தனி சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சட்டம் புதுச்சேரியில் நிறைவேற்றப்படாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். எந்த உணவை உண்ண வேண்டும், உண்ணக்கூடாது என்று யாரும் யாரையும் நிர்பந்திக்க கூடாது என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரமானது அவர்கள் எந்த உணவு உண்ண வேண்டும் என்பது, எந்த உடை உடுத்த வேண்டும் என்பது, எந்த மதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது, இதில் மத்திய அரசு தடையிடுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் நடைமுறைப்படியும் பொருந்தாது. மாநில அரசின் சார்பாக, எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். அதாவது மத்திய அரசு இதை திணிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எங்களுடைய அரசு இந்த திட்டத்தை புறக்கணிக்கும், இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று நான் கூறியிருக்கிறேன். கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யாமல் வெளியில் விட்ட கூடலூர் காவல் அதிகாரிகள் உட்பட 15 பேரிடம் நீலகிரி காவல் கண்காணிப்பாளர் விசாரணை நடத்தினார். நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான எஸ்டேட் உள்ளது. இங்குள்ள பங்களாவில் கடந்த மாதம் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தின் போது காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். நீலகிரி காவல் கண்காணிப்பாளர் முரளி ராம்பா தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குட்டி விஜின் உள்பட 3 பேரை கூடலூர் போலீசார் பிடித்து விசாரணை செய்து விடுவித்துள்ளனர். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் கூடலூர் போலீசார் வெளியில் விட்ட குட்டி விஜின் முக்கிய குற்றவாளி என்பது தெரிய வந்தது.
இதனையடுத்து குட்டி பிஜின் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் உள்ளிட்ட 3 குற்றவாளிகளை கைது செய்யாமல் வெளியில் விட்டது ஏன் என்று கூடலூர் போலீசாரிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளிராம்பா விசாரணை நடத்தினார். குட்டி பிஜின் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே குட்டி பிஜின் கோத்தகிரி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதர் வீட்டில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். குட்டி பிஜினை அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து குட்டி பிஜினை போலீசார் கோவை சிறைக்கு அழைத்து சென்றனர். மங்கள்யான், சந்திராயன் என தொடர்ந்து விண்வெளித்துறையில் சாதனை நிகழ்த்தி வரும் இஸ்ரோ அடுத்த சாதனைக்கு தயாராகி வருகிறது. இது குறித்த தகவல்களை இனி பார்க்கலாம். மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய GSLV MK3 ராக்கெட்டை இந்தியா உருவாக்கி வருகிறது. இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல். வருகிற ஜூன் 5 அன்று விண்ணில் செலுத்தி இதை சோதனை செய்ய இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. 640 டன் எடை கொண்ட இந்த GSLV MK3 ராக்கெட் இந்தியாவின் அதிக எடையுடைய ராக்கெட் ஆகும். கிட்டத்தட்ட 200 யானைகளின் எடைக்கு இது சமமாகும். 4 முதல் 8 டன் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை எடுத்துச் செல்லக்கூடிய தன்மையும் இந்த GSLV MK3 ராக்கெட்டிற்கு உள்ளது. இந்த ராக்கெட் வெற்றியடைந்தால் 2 அல்லது 3 பேர் வரை விண்வெளிக்கு அனுப்ப முடியும் இந்தியாவால். ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவை தொடர்ந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் நாடு என்ற பெருமையை இந்தியா இந்த ராக்கெட்டின் மூலம் பெற முடியும். விண்வெளியில் இந்தியர்களை அனுப்பும் திட்டத்துக்கான பட்ஜெட் 25,000 கோடி ரூபாய்க்கு மேல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.